Good morning, praise Lord. Welcome to this video. இது மாதிரி கிறிஸ்டியனாக ரிலீஜியஸாக இருக்கிறது, விசுவாசியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் குடிக்கணும்னு ஆசை, எனக்கு கொஞ்சம் சிகரெட்டாக பிடிச்சி தான் ஆகணும்னு ஆசை, கொஞ்சம் நண்பர்களோட கலாய்க்கணும்னு ஆசை, அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. எங்களுடைய கைடு என்ன சொல்வாருன்னா நம்ம ரிஃபைன் ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்வார். எங்களுடைய பாஸ்டர் என்ன சொல்வாருன்னா ப்ரேயர்லெஸ்னஸ் இஸ் இன்டீசன்சி ஆன் த பார்ட் ஆஃப் ஏ கிறிஸ்டியன் அப்படி சொல்வார். ஸோ வேதாமத்தில் அப்படி இருக்கு. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அவர் புடமிடுகிற அக்னியை போல் அவர் இருப்பா சுட்டு வசனங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதுமாரி புடமிட்ட தங்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அவருடைய முகம் அதில் தெரிகிற அளவுக்கு அவர் அதை சோதனைக்கு அல்லது புடமிடுவாராம், அக்னிக்கு உட்படுத்துவாராம். அந்த முகம் அதில் தெரியுது அப்படின்னா அந்த சோதனை நின்றுடுமா. அதுபோல் நம்ம ரிஃபைன் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அதனால தான் நமக்கு சில சோதனைகள் வருது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுபோல் உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்னியை குறித்து இது ஏதோ புதுமை என்று எண்ணி திகையாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு அதுக்குரிய லெசன்ஸை நமக்கு சொல்லி தருவார். இல்லை நான் எப்படியோ இன்டீசெண்டாக நான் நடப்பேன் அப்படின்னா நம்ம சொசைட்டிக்கும் ஃபேமிலிக்கும் எக்ஸாம்பிளரி லைஃப்பாக நம்ம இருக்க முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட நான் தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறத பார்க்கலாம். குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது, கொள்வது, கண்மூடித்தனமாக ஞானமற்ற நிலைகள் அப்படிலாம் இருக்குது. ஸோ நான் படித்த படிப்புக்கு நம்ம மற்ற சொசைட்டிக்கு நம்ம எக்ஸாம்பிளரி லைஃப்பாக நம்ம பிஹேவியர் ரிஃபைன்டு பிஹேவியராக இருக்கணும். அப்படி தான் எல்லாருமே படிக்கிறதுக்கு வராங்க. இல்லை தெருவில் நின்று நான் இப்போ கத்திட்டு இருந்தால் ஏதோ ஒன்று மோசமான பேச்சு, மோசமான பிஹேவியரில் இருந்தால் இட் வில் நாட் பி அ எக்ஸாம்பிளரி திங். இப்போ நான் இந்த ஏரியாவில் இது ஒரு ரூரல் ஏரியா தான். நிறைய பேர் தங்களுடைய சில்ட்ரன் தான் தப்பு பண்ணுறாங்க அப்படி நினைக்கக்கூடிய ஃபாதர்ஸ் இங்கே நான் பார்த்துருக்கேன். நம்ம கூட நம்மளுடைய தப்பை அவங்க உணர்றதே இல்லை. அந்த சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகிறாங்களே அவங்க தான் ஏதோ தப்பு செய்கிறதா அவங்க பேசுவாங்க. இல்லை அவங்கள கண்காணிக்கணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. அதுபோல் ஆனால் நான் இந்த ஏரியாவுக்கு வந்த பிறகு நிறைய பேர் இங்கே ஏதோ கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும். இந்த மேடம் பாரு இவ்வளோ தூரம் படித்து கல்லூரியில் ப்ரொஃபஸரெல்லாம் இருக்காங்க, நீயும் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்க சொல்கிறத நான் கேட்டு எனக்கு அதைட்டு சந்தோஷமாக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனால் இதுமாரி சிறுவர்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.